ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் அரிசி இல்லை அரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த தோசை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானுங்கிறமா நான் ஒரு பெரிய சைஸ் மல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி 2 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். 1லேருந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கேரட் எடுத்து அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கேரட் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா ஓரமாக வச்சு ஆற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப்பில் அரிசி எடுத்து அது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி ஊற வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது நான் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கனால நம்ம லைட்டாக அரைச்சாலே நல்லா சாஃப்டாயிரும் அரிசி. நான் அது கூட திரும்ப ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவி நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கேரட்டை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் நான் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறோமோ அந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே லைட்டாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நான் இப்படி வேக வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இந்த பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.